நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங். இந்த காஃபி கப் ரீடிங்ல நம்ம பார்க்க போறது நீங்க திருமணம் செய்யக்கூடிய நபர் யாராக இருக்கலாம், அவர்களோட குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ முதலாவது நீங்க எண் 1 தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாசிப்பு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எண் 1 தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு தான் முதல்ல பார்க்க போறோம். சரியா? அதே போல இது ஒரு கணிப்பு தான். சரியா? அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே? எஸ், ரொம்ப நிறைவான கப்பா இங்கே எடுக்கும்போதே அப்படியே மனமா இருக்கு. ரொம்ப ரசனை மிக்க நபராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை திருமணம் செய்யக்கூடிய நபர் யாராக இருக்கலாம் அப்படின்னா ரொம்ப அழகாக கலைநயம் மிக்க நபர்களாக இருப்பாங்க, ரொம்ப ரசனை மிக்க நபர்களாகவும் இருப்பாங்க. அதே போல் ஒரு திட்டமிடல், சரியான திட்டமிடல் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் சமூக ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய முகம் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கு. இன்னும் நீங்கள் அவங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வரக்கூடிய நபர்களாக அவர்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு என்பது போல தான் இந்த கப்பை பார்க்கும்போது சொல்ல முடியுது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு நிறைவான கப்பாக இருக்குது, எங்கேயுமே ஒரு கேப் இல்லை. சரியா? ஸோ இவங்க உங்கள் வாழ்க்கையில் வர்றது அப்படிங்கிறது இது ஏதோ ஒரு ஜென்மத்தோட தொடர்பாக இருக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையை ஒரு நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு அவங்க தருவதற்காக மட்டுமே இவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது போல தான் இருக்கு. அதே போல் அவர்கள் மன வலிமை பெற்ற நபர்களாகவும் இருப்பாங்க. சரியா? ஸோ இவங்களுக்கு ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் பிரபஞ்சத்தோட உரையாடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பட்டாம்பூச்சி பார்க்கலாம். ஸோ இதயம் தெரியுது. ஒரு அழகான ஒரு பூங்காவில் நீங்கள் அவங்கள பார்க்கலாம், இல்லை பூக்கள் நிறைந்த இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. இல்லை கோயில் சார்ந்து இந்த இடத்துல பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இப்போ நீங்கள் எப்படி அவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு நபர் என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் மேலெல்லாம் ஆசை இருக்கும்ல, இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே போல தான் இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, நீ எதை தேடுறியோ அது ஒன்றை தேடுது அப்படின்ட்டு. அதே போல தான் நீங்கள் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர், அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையிலும் அவங்க உங்களை மாதிரி ஒரு நபரை தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஸோ குடும்பம் சார்ந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிதல்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நீங்கள் இவங்களை திருமணம் செய்யும்போது அவங்க குடும்பமும் சரி உங்க குடும்பமும் சரி ஒரு பரஸ்பர மரியாதையோட ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறது போலதான். அதான் சொல்லிட்டேனே, இதுல குறைகள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த கப்பு ரொம்ப நிறைவான கப்பா இருக்கும்போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ரொம்ப ஆரோக்கியமா, ஆமா, மனதளவுலயும் ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களோட உறவு சார்ந்து ஒரு ஆரோக்கியம் இருக்கலாம், இந்த பொருளாதாரம் சார்ந்து ஒரு ஆரோக்கியம் இருக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரு நிறைவான வாழ்க்கைய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசா கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இந்த வித தகுதிகள்லாம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இங்க எண் 1 நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப முழுமையான வாழ்க்கை. இது வரைக்கும் உங்களோட கடந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சில பேருக்கு சில காதல் தோல்விகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இப்ப சில பேர் சில கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்கல்ல, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவா ஒரு பரிசா ஒரு பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னா இது போன்ற நபர்களை உங்க வாழ்க்கையில அது ஈர்ப்பு விதியினால நீங்க ஒருவேளை இந்த நபரை அடையிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு ஒரு பொக்கிஷமான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வராங்க. அது என்ன மனிதர்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா இவங்க மட்டும் வரல. ஓகேவா? இவங்களை சார்ந்து இவங்களோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல இன்னும் சில நல்ல குணம் படைத்த நபர்களா கூட இருக்கலாம். 2-3 பேர் உங்க வாழ்க்கையில புதுசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இது கணவனா மனைவியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள சார்ந்து வரக்கூடிய நபர்களும் நல்லவங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவசரப்படாம இது போன்ற நபர்கள் உங்க வாழ்க்கையில வராங்க அப்படின்னா நீங்க உங்களோட உள்ளுணர்வின் வழியை கையாளுங்க. சரியா? இப்ப நான் அந்த வாசிப்பை சொல்றேன், பாக்குறேன், கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுடாதீங்க. உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது? நிஜமா நம்மளை சுத்தி இந்த போன்ற நபர்கள் இருக்காங்களா, அவங்கள நம்மளால ஈர்க்க முடியுமா? எஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்களையும் விரும்புது. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க விரும்பக்கூடிய ஒன்று ரொம்ப சிறப்பானதா உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றா நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பெர்ஃபெக்ட் மேட்சா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல அவசரப்படுறதோ குழப்பம் ஏற்படுத்திக்கிறதோ மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது போலதான் உங்களோட கப்பு சொல்லுது. ஓகேவா? ஸோ உணர்ச்சிகளாலும் சிந்தனைகளாலும் நீங்க 2 பேருமே ஒத்து போகக்கூடிய தம்பதிகளா இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க. அதை போன்ற ஒருத்தர் தான் உங்க வாழ்க்கையில வருவாங்க அப்படிங்கிற போது
அந்த மாதிரியான ஒரு நபருக்காக நீங்கள் சரியான ஒரு புரிதலோடு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது போன்ற ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்து நல்லாயிருக்கும், அவங்களோட குணம் நல்லாயிருக்கும், அவங்களோட ரசனை நல்லாயிருக்கும். இதை விட வேறு என்ன, எல்லாமே அப்படியே இந்த காஃபி அப்படி மணக்குது, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப மனமாக திடமாக அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வணக்கம். என் 2ஐ தேர்வு செய்தவர்களுக்காக பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். உங்களுடைய துணை அவர்களை பற்றின செய்தியை அறிந்து கொள்வதற்கு தான் நம்ம இந்த காஃபி கப் ரீடிங் எடுத்திருக்கோம். ஸோ அவங்களோட குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் இது ஒரு பொதுவான கணிப்பு என்பதையும் நினைவில் வச்சுட்டு பாருங்க. ஓகேவா? இந்த கப்பை எடுத்தோன்னு வரக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கே இப்போ ஒரு மன நிறைவு இல்லாத தன்மை காட்டுது. ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி திருமணத்திற்காக வரன்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களோட முழு மனதோட நீங்க திருமணத்தை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு என்னால் இந்த கப்பை பார்க்கும்போது சொல்ல முடியல. ஏதோ ஒரு திருப்தியற்ற நிலை இந்த கப்ல தெரியுது. சரியா? ஸோ நீங்க இதே ஒரு மனநிலையோட திருமணத்தை அணுகுனீங்க அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல அந்த நபர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போலதான் என்னால் இந்த கப்பை பார்க்கும்போது உணர்ந்து சொல்ல முடியுது. சில நேரங்களில் உங்களோட எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. ஓகேவா? அதே போல நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா அந்த நபர்கள் ஒரு முழுமையான ஒரு வெளிப்படுத்துதலை காட்ட மாட்டாங்க. அவங்க மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. கொஞ்சம் கடினத்தன்மை உடைய நபர்களாவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ ஒரு திருமணம் பண்றீங்க அப்படின்னா அறிவு சார்ந்து உங்களோட சிந்தனை சார்ந்து மிக பொருத்தமாக நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களா அப்படிங்கறத கூர்மையா கவனிச்சு பார்த்து தேர்வு செய்யுங்க. எந்த ஒரு அவசரமோ நெருக்கடியோ அதை சார்ந்து திருமணத்திற்கான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது போலதான் பிரபஞ்சம் எங்க உங்களுக்கு ஒரு ஜாக்கிரதையான ஒரு விஷயத்த பாரு, ஜாக்கிரதை உணர்வை கொடுக்குது. கவனி, உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கவனி, நீ எந்த தேர்வு செய்யற அப்படிங்கறத கவனி. ஏன்னா பொருளாதாரம் சார்ந்தும் சில நேரங்கள்ல சில சிக்கல்கள் வரலாம் அப்படிங்கறது போல இருக்கு. சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில உங்களோட பழைய நபர்களோட ஞாபகங்கள் கூட இருக்கலாம். இப்ப இந்த வாசிப்பை நீங்க பாக்குறீங்கன்னா ஒண்ணு திருமணமான நபர்களா இருக்கலாம், விவாகரத்துக்கு பிறகு இன்னொரு திருமணத்தை செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டு இப்போ புதுதா திருமணத்திற்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாவும் இருக்கலாம். ஆனா இங்க உங்க கப்ப பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா ஏதோ 2 மனம் வேண்டும் அப்படிங்கிறது போலதான் 2 நபர்களால ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா பாத்துக்கோங்க, இது எல்லாமே ஒரு கணிப்பு. ஸோ பிரபஞ்சத்தின் செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா தவறான தகவல்கள், யாராவது உங்களுக்கு தவறா தகவல்கள் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு தெளிவில்லை, நீங்க ஒரு நபரை தேர்வு செய்றீங்க திருமணத்திற்காக அப்படின்னா நீங்க கண்ணால பாருங்க, அதை பத்தி சிந்திங்க, உங்களோட உள் உணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கறத கவனிங்க. ஸோ முழுமையான ஒரு தேடலுக்கு பின் நீங்க அவரை பாருங்க. அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். மனம் திறந்த நபரா இவங்க இருப்பாங்களான்னு கேட்டா சில நேரங்கள்ல ரொம்ப இறுக அவங்களோட மனதை பூட்டி வச்சுப்பாங்க அப்படிங்கறது போலதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க இப்ப திருமணத்துக்காக எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு வரவும் வாய்ப்புகள் உண்டு. அதுதான் பிரபஞ்சம் அழுத்தி திருத்தி சொல்லுது. பொருளாதார நிலை சார்ந்தும் சரி, அவர்களோட உணர்வுகள் சார்ந்தும் சரி, அவங்க அதிகமா வெளிப்படுத்த மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு அறிவை உபயோகப்படுத்தி இந்த வரனை தேடுறத பாருங்க. அவசரத்தினால எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையை என்னால பார்த்து சொல்ல முடியுது. ஓகேவா? ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட பழைய உறவு ஏதாவது காயம் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு உறவுல இன்னொரு உறவுல நுழையிறீங்க அப்படின்னா அதே காயத்தை நீங்க மறுபடியும் பெறக்கூடும். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் உங்க மனதளவுல இருக்குன்னா அதை முதல்ல குணப்படுத்திக்கோங்க. ஒரு தளர்வு நிலைக்கு வாங்க. எஸ், அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு புது உறவுல நுழைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு தரும். ஓகேவா? ஸோ அதற்காக இவங்க பயப்படுற மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டா, சப்போஸ் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வரன் அப்படின்னா இல்ல, பயப்படுற மாதிரி இல்ல, வெளிப்படைத்தன்மையோட அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது போலதான் என்னால உணர்ந்து சொல்ல முடியுது. சரியா? உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல அவங்க இருக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கறது போலதான் இந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்துது. ஸோ எனக்கு என்ன உணர்த்தல் ஏற்படுதோ அதை தான் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்ல முடியும். ஓகேவா? ஆனா இதுல தெரியற ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா, சில பேர் திருமணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் நல்ல புரிதலோட இருப்பாங்க, அதுக்கப்புறம் சில சண்டைகள் வரும். ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா திருமணம் ஆகி கொஞ்ச நாள் சில சண்டைகள் சச்சரவுகள் வரலாம், அதற்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் ஏற்பட்டு இந்த விட்டு கொடுத்து போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்களா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ ஒரு நிலைத்தன்மை, பொறுப்புணர்வு இதெல்லாம் காலப்போக்கில் அதுவா வரும்.
அந்த ஆளுமை திறன் சொல்லுவாங்கல்ல, குடும்பத்தை வந்து ஆளக்கூடிய திறன் மெதுவா உங்களுக்கு வரும். அது வர்றதுக்கு கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிறது போலதான் இந்த வாசிப்புல இருந்து என்னால உணர்ந்து சொல்ல முடியுது. இது உங்களுக்கு பொருந்தனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.